ஓகே, மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு சூப்பரான டாபிக் என்று பார்க்க போகின்றோம். அதுக்கு முதல் வீடியோ பார்க்கின்றேன். எனது நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களும் கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ண. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண போது தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போகும். நிறைய பேர் போகும்போது தான் இந்த வீடியோ நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு செய்யக்கூடியதாக. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ கூட அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நான் இப்போ வீடியோவில் இப்போ கைக்குள்ளே கூட இப்போ கூட அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கூட அவன் தூங்கி கொண்டிருக்கிறான், இப்போ கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், இப்போ கூட அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், இப்போ கூட மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது, இப்போ கூட அவன் ஓடிட்டான், இப்போ கூட அவன் ஓடிட்டான் பாரு, நீங்கள் வாரதை காட்டி இப்போ கூட ஓடிட்டான், இப்போ கூட நான் அவளை விரும்பி கொண்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதை ஆங்கிலத்தில் எப்படி பேசுகிறேன்னு தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ கவனிச்சுக்கணுங்க பிள்ளை. இந்த இப்போ கூட என்றதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றேன்னு சொன்னால், இப்போ கூட என்றது ஆங்கிலத்தில் என்ன சொல்றேன்னு சொன்னால் ஈவன் நவ். என்ன சொல்கிறோம் இல்லையா? ஈவன் நவ். ஈவன் நவ் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா இப்போ கூட என்று சொல்றது என்ன ஆங்கிலத்தில்? ஈவன் நவ். ஈவன் நவ்னு சொன்னால் இப்போ கூட என்று சொல்லி ஆங்கிலத்தில் பேசுது. கிளியரா அப்படியே? இதை பாருங்க. இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்ப்போம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்த்துட்டு மக்கிய டென்ஸுக்கு நம்ம வரோம். சரியா? ஓகே, இப்போ பாருங்க. இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் எப்படி பார்க்கணும்னா முதல்ல ஈவன் நவ் என்று சொல்ல நீங்கள் போடுங்க. போட்டு என்ன போடணும்னா கோமா போடணும். என்ன போடணும்? கோமா. ரெண்டாவது என்னன்னா சப்ஜெக்ட் போடுவீங்க. சப்ஜெக்ட் என்ன உங்களுக்கு தெரியும்? ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட். அடுத்த புலர் நேம், அதே சிங்குலர் நேம், அதே சப்ஜெக்டை போடுங்க. மூணாவது என்ன போடுங்க? அதுக்கு பொறுத்தாங்க ஏமிஸா போடுவீங்க. அதுக்கு பொறுத்தோம்னா ஏமிஸா. ஏன் யாருக்கு வருவாரு? ஏன் ஐக்கு மட்டும்தான் வருவாரு. நல்லா கவனிங்க. ஏன் யாருக்கு வருவாரு? ஏன் ஐக்கு மட்டும்தான் வருவாரு. இந்த இஸ் யாருக்கு வருவாருன்னா ஹீக்கு வருவாரு, சிக்கு வருவாரு, இட்டுக்கு வருவாரு, அதே சிங்குலர் நேமுக்கு வருவாரு. இந்த ஆ யாருக்கு வருவாருன்னா யூக்கு வருவாரு, விக்கு வருவாரு, தேக்கு வருவாரு, அடுத்த புளூரல் நேமுக்கு வருவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிறகு அப்படியே புளூரல் நேமுக்கு வருவார். இந்த இஸ் ஹீக்கு, சிக்கு, இட்டுக்கு சிங்குலர் நேமுக்கு வருவாரு. அடுத்து ஆ யாருக்கு வருவாருன்னா யூக்கு வருவாரு, விக்கு வருவாரு, தேக்கு, அடுத்த புளூரல் நேம் இவருக்கும் வருவார். அடுத்த பேர்பட ஐஎன்ஜி போடுற. அப்போ ஐஎன்ஜி போடுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு பேப்பரை கடைசி ஈல முடிஞ்சா ஈய வச்சுட்டு ஐஎன்ஜி போடுறீங்க. அடுத்து ஒரு பேப்பரை கடைசி எழுத்துக்கு முந்தின எழுத்து ஏதாவது ஒரு உயிர் எழுத்து வந்தால் கடைசி எழுத்தை 2 எழுத்தாக மாற்றி ஐஎன்ஜி சேர்க்கிறேன். கிளியரா? ஓகேப்பா. இப்போ கூட அவள் தூங்கிட்டு இருக்கிறாள். இதை நான் ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்போ நடந்து கொண்டிருக்க சம்பவத்தை சுட்டி காட்டுறோம். இப்போ கூட அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். எப்படி சொல்லுங்க அப்போ? அப்ப இப்போ கூட என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? ஈவன் நவ். இந்த ஈவன் நவ் நீங்க ஒரு சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட்லயும் போடலாம், ஒரு சென்டென்ஸ்ல லாஸ்ட்லயும் போடலாம். சரியா? ஓகே, அப்ப ஈவன் நவ்னா இப்போ கூட அவளுக்கு என்ன சொல்ற? சி. என்ன சி? என்ன அவள். அப்ப சி அடுத்து என்ன? இஸ். அப்ப சப்ஜெக்ட் போட அதுக்கு பொறுத்தான எம்இஸ் போடணும். அப்ப சி இஸ் தூங்குறதுக்கு என்ன சொல்ற? ஸ்லீப். ஸ்லீப் பண்ண தூங்குறப்ப ஸ்லீப்பிங் வேப்ப எங்க சேர்க்க பாருங்க. Sleeping. பாருங்க. Even now she is sleeping. Even now she is sleeping. இப்போ கூட அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள். எங்க தூங்குறாள்? அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க போட்டுக்கொள்ளலாம். கிளியரா? அடுத்து இப்போ கூட அவன் உனக்காக காத்திருக்கிறான். இப்போ கூட அவன் உனக்காக காத்திருக்கிறான். பார்த்தேன் இன்னுமே திருமணம் முடிக்கல, உனக்காக இப்போ கூட அவன் காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாம். இப்போ கூட அவன் வீட்டை போகாம உனக்காக காத்து கொண்டிருக்கிறான், மழையில் நினைச்சு கொண்டு அப்படிலாம் சொல்லலையா? ஓகே, அப்போ இப்போ கூட என்ன சொல்றவன் இங்கிலீஷ்ல? ஈவன் நவ். ஈவன் நவ். ஈவன் நவ்னு சொன்ன இப்போ கூட அவன் ஹி என்ன வருவார்? இஸ் வருவார். அப்ப ஹி இஸ் காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றோம் வெயிட்டிங். He is waiting. பாருங்க, he is waiting. Even now he is waiting. இப்போ கூட அவன் காத்து கொண்டிருக்கிறான். Even now he is waiting. யாருக்காக? For you. For you ன்னா உனக்காக. பாருங்க, even now he is waiting for you. இப்போ கூட அவன் உனக்காக காத்து கொண்டிருக்கிறான். கிளியரா புள்ளே? இப்போ கூட அவன் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றான். அடுத்து இப்போ கூட நான்
அவளை நேசித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போ கூட நான் அவளை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். நேசிக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? லவ். அப்போ இப்போ கூட நான் அவளை லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் அவளை விட்டு போகல தானே, பார்த்தீங்க தானே அப்படின்னு சொல்றேன். அப்போ எப்படி சொல்றீங்க இங்கிலீஷ்ல? ஈவன் நவ். ஈவன் நவ்னு சொன்னா இப்போ கூட. நான் ஐ வந்து என்ன வருவார்? எம். அப்போ ஐ ஆம் நேசிக்கிறதுக்கு என்ன சொல்ற? அடுத்த வேர்போட லவ்விங். இப்போ பாருங்க, even now I am loving. இப்போ கூட நான் நேசித்துக் கொண்டிருக்கேன். யாரு? அவளை. அப்படி சொல்ல அவளை என்ன சொல்ல? her. பாருங்க, even now I am loving her. இப்போ கூட நான் அவளை நேசித்துக் கொண்டிருக்கின்றேன். கிளியரா பிள்ளைகள்? ஓகே, இந்த ஆங்கிலத்தை வந்து நம்ம ஈஸியாக வழங்கிக்கொள்ள நம்ம பிள்ளைகள் ஈஸியாக வந்து அதை எடுத்து நினைச்சிடும். கோப்பியில் எழுதுங்க. பெஸ்ட்டு உங்களோட பயிற்சி கோப்பியில் எழுது. இதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும்போது தான் இது ஈஸியாக ஆங்கிலத்தை பேச முடியும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ கூட நான் அவளை லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். கிளியரா? இப்போ நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி வைக்கிறேன். அந்த 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓகே, இப்போ கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். இப்போ கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சொல்லுங்க பாப்போம். வெரி குட், எக்ஸலென்ட். எப்படின்னு? அப்ப இப்போ கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். கவனிங்க, இப்போ கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். எப்படி வரும் புள்ளியே? இப்போ கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். எப்படி வரும்? ஜஸ்ட் எப்படி? even now. even now. even now he is eating. he is eating. even now he is eating. இப்போ கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்ப even now he is eating. இப்போ கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். இப்போ கூட அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். எப்படி சொல்லலாம்? even now இப்போ கூட அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்படி he is speaking. இப்போ கூட அவள் பாடிக்கொண்டிருக்கின்றாள். பாடா மச்சான் போவோம் கேட்போம். இப்போ கூட பாடுறாள் மச்சான் அவள் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்ப இப்போ கூட அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். எப்படி சொல்ற? even now she is she is singing. அவ பாடுறதுக்கு என்ன சொல்ற? singing. அப்ப even now she is singing. இப்போ கூட அவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். கிளியரா? இப்போ கூட அவள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாள். இப்போ கூட அவள் என்னோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாள். எப்படி சொல்ல? இப்போ கூட அவள் என்னோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாள். நல்லா கேளுங்க. இப்போ கூட அவள் என்னோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாள். எப்படி சொல்லுங்க அப்ப? even now she is சண்டை பிடிக்கிறதுக்கு சொல்ல fight. அப்ப fighting. பாருங்க, even now she is fighting. யாருடன்? என்னுடன். with ன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். உடன். யாருடன்? என்னுடன். with me, என்னுடன். கிளியரா? with you, உன்னுடன். with your father, உங்களோட அப்பாவுடன். with your mother, உங்களோட அம்மாவுடன். with your sister, உங்களோட சகோதரன். with you, உன்னுடன். with her, அவளுடன். with it, அதனுடன். கிளியரா? ஓகே, அப்ப even now she is fighting with me. இப்போ கூட அவள் என்னோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாள். இப்போ கூட அவள் என்னோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாள். கிளியரா? இந்த பயன்படுத்தி எப்படி செய்யறேன்னு சொல்லி வழங்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ப்ரெசன்ட்ல பார்ப்போம். எதில் பார்ப்போம்? ப்ரெசன்ட்ல பார்ப்போம். நோட் பண்ணிடுங்க அப்படின்னா. ஓகே, கிளியர் தானே உள்ளே? ஓகே, இப்போ இந்த ப்ரெசன்ட்ல எப்படி பார்ப்போம் கொஞ்சம் காமிச்சுக்கணும். ப்ரெசன்ட்ல பார்ப்போமா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல நல்லா காமிச்சுக்கணும். முதலாவது என்ன போடுங்க? even now வருவார். even now. பெஸ்ட் even now. இரண்டாவது என்ன போடுங்க? subject add verb 1 plus object. subject நமக்கு தெரியும் am is son. sorry IOV the he is sent. அப்ப உங்களுக்கு சரி subject. நான் எழுதின subject எங்க எழுதிப்ப பாத்துப்பீங்க. verb என்பது என்ன? அன்றாட நம்ம பயன்படுத்துற verbகள். object அந்த verb-க்கு பொருத்தமான object நீங்க படணும். கிளியரா? அப்ப இதுல present tense என்ன? இப்ப நடக்கிற சம்பவம். முதல் பார்த்தா present continuous. இப்ப நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். நடந்து கொண்டிருக்கி. இது present என்பது இப்ப நடக்கிற சம்பவம். அப்ப இப்ப நடக்கிற சம்பவத்தை பாருங்க. இப்ப கூட நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன். சரி, இப்ப கூட நான் ஹாஸ்பிடலுக்கு போறேன். என்ன சொல்லலாம்?
பாருங்க even now I என்ன subject I go hospital. அப்ப பாருங்க even now போட்டா கரெக்ட்டா காமா பண்ணுங்க. even now I go hospital. இத இன்னும் கொஞ்சம் விரிவா கேளா சொல்லணும்னா கிராமர் மிஸ்டேக்னா to போடுங்க. I go to hospital. even now I go to hospital. நான் ஹாஸ்பிடலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். கிளியரா? இப்போ நான் ஹாஸ்பிடலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். கிளியரா அப்படியே? இப்ப பாருங்க இப்ப கூட அவன் அவளை விரும்பிக் கொண்டிருக்கின்றான். இப்ப கூட அவன் அவளை விரும்பிக் கொண்டிருக்கின்றான். எப்படி வரும்? even now என்ன இப்ப கூட அவன் அவளை விரும்புகிறான். எப்படி சொல்ற? he love her. பாருங்க subject போடியே he அடுத்த verb போடியே அடுத்த object. கிளியர் அப்படியே? அப்ப even now he love her. இப்ப கூட அவன் அவளை விரும்புகின்றான். கிளியரா? அடுத்து பாருங்க இப்ப கூட அவள் கோபமாக இருக்கிறாள். எப்படி சொல்ல? கோபமாக இருக்கிறாள். எப்படி சொல்லும்? even now she is angry. பாருங்க even now she is angry. இப்ப கூட அவள் கோபமாக இருக்கிறாள். அந்த இருக்கிறாள் என்ற கருத்து தான் இஸ். கிளியரா? அப்ப பாருங்க even now she is angry. யாருடன்? with me. even now she is angry with me. இப்ப கூட அவள் என்னோட கோபமாக இருக்கிறாள். கிளியரா? இப்ப கூட அவள் என்னோட கோபமாக இருக்கிறாள். அப்ப சொல்ல பாருங்க even now she is angry with me. இப்ப கூட அவள் என்னோட கோபமாக இருக்கிறாள். இப்ப கூட அவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான். எப்படி சொல்லுங்க பாப்போம்? even now he is active. he is active. active என்ன? சுறுசுறுப்பாக இருக்கிறேன். active ஆகியான்னு சொல்லணுமே. ஓகே அப்ப even now he is active. இப்ப கூட அவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான். இப்ப நல்லா இருக்க நல்ல தெம்பா இருக்க தானே அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம? அப்ப even now he is active. இப்ப கூட அவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான். கிளியரா பிள்ளைகள்? இப்ப பாருங்க இப்ப கூட அவனுடைய முகம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்ப கூட அவனுடைய முகம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எப்படி சொல்லுங்க அப்ப? even now இப்ப கூட அவனுடைய முகம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. I remember his face. பாருங்க even now I remember his face. இப்ப கூட அவனுடைய முகம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நம்ம சொல்றோம் இப்ப அவன் செத்து போய்த்தானா, ஐயோ இப்ப கூட அவனோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்கிறா அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம பேசுறோம். அப்ப அதுக்கு பிரசன்ட்ல பேசக்கூட நீங்க டெஸ்ட் என்ன போடுவீங்க? முதலாவது even now போடுவீங்க, ரெண்டாவது சப்ஜெக்ட் அது verb போடுவீங்க, அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட். கிளியரா? இப்ப நான் இதுல உங்களுக்கு ரெண்டு கேள்வி தரேன். ஒன்று இப்ப கூட அவன் டிவி பார்க்கறான். நடக்கலங்க. இப்ப கூட அவன் டிவி பார்க்கறான். இரண்டாவது இப்ப கூட என்னுடைய சகோதரி படிக்கிறாள். முதலா கேள்வி இப்ப கூட அவன் டிவி பார்க்கறான். இரண்டாவது கேள்வி இப்ப கூட என்னுடைய சகோதரி படிக்கிறாள். கிளியரா? அடுத்ததுல பாஸ்ட்ல பாப்போமா? பாஸ்ட் என்பது உங்களுக்கு தெரியும் இறந்த காலம். கிளியரா? இறந்த காலத்துல பாப்போம். காமிச்சோம். இறந்த காலத்துல நீங்க பார்க்கும்போது ஒண்ணுமே செய்யல பிள்ளைகள். ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ண சரி. அது என்ன சொன்னா இந்த even now அப்படியே போட்டுட்டு சப்ஜெக்ட் போடுங்க பிளஸ் verb to plus object. verb to என்பது past verb. past verb இறந்த கால வடிவம். ஒரு வினை சொல்லுற இறந்த கால வடிவத்தை தான் past verb னு சொல்றது. உதாரணம் கவனிங்கம்மா. இப்ப பாருங்க come என்று சொல்ல எடுத்தோம்னா verb எடுத்தோம்னா இதுல past என்ன came. இப்ப study என்ற verb எடுத்தோம்னா இதுல past என்ன studied. கிளியரா? அதுதான இதுல watch என்ன எடுத்தோம்னா watch என்ன பார்க்கறேன். இதுல past என்ன watched. இப்ப come பாரான் came வந்தான். study படிக்கிற studied படித்த முடிச்சு past இல்ல. watch பார்க்கற watched பார்த்தா. கிளியரா?
இப்போ பாருங்க அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுங்க, ரெண்டாவது verb to past verb, இந்த past verb போடுங்க, மூணாவது அதுக்கு பிறகு ஆப்ஜெக்ட். கிளியரா? இப்போ கொஞ்சம் பாருங்க பாய். இப்போ கூட நான் அவனை கண்டேன். இப்போ கூட நான் அவனை கண்டேன். இப்போ கூட நான் அவனை கண்டேன் அல்லது நான் அவனை பார்த்தேன். பார்க்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல see. see ர past என்ன so. அப்ப இப்போ கூட நான் அவனை பார்த்தேன். என்ன போடுங்க? even now subject என்ன I. past என்ன so. யார் பார்த்தா? அவனே. so him. பாருங்க even now I saw him. இப்போ கூட நான் அவனை பார்த்தேன். இப்போ கூட நான் அவனை பார்த்தேன். கிளியர் அப்படியே? அப்ப even now I saw him. இப்போ கூட நான் அவனை பார்த்தேன். கிளியரா? இப்போ கூட அவன் ஓடிட்டான். இப்போ கூட அவன் ஓடிட்டான். எப்படி சொல்ற? இப்போ கூட அவன் ஓடிட்டான். அப்ப என்ன? he ran. he ran. அப்ப run the past. run the past என்ன? run. he ran. எங்க? கொழும்பு கோட்டான். அப்ப கொழும்புக்கு to கொழும்பு. அப்ப to என்பது இக்கு. எங்க? to கொழும்பு. கொழும்புக்கு போயிட்டான். அப்ப சொல்ல பாருங்க he turned to கொழும்பு. அப்ப பாருங்க even now he turned to கொழும்பு. இப்போ கூட அவன் கொழும்பு கோட்டான். ஏன்னா நீ வருவாயின்னு தெரிஞ்சு ஓட்டான். அப்படி சொல்றது விளங்கிட்டா? அப்ப இப்போ கூட அவன் கொழும்புக்கு போயிட்டான். விளங்கிட்டா? இப்ப கூட அவள் என்னோட சண்டை பிடித்தாள். இப்ப கூட அவன் எனக்கு என்னோட சண்டை பிடிச்சான் சொல்ல. அப்படி சொல்ற சண்டைக்கு என்ன சொல்ற? ஃபைட். ஃபைட் என்ன? சண்டை. அதுல பாஸ்ட் என்ன? fought. fought. இப்ப பாருங்க இப்ப கூட அவள் என்னோட சண்டை பிடிச்சாள். she fought. she fought with me. even now she fought with me. இப்ப கூட அவள் என்னோட சண்டை பிடித்தாள். அப்ப பாருங்க even now she fought with me. இப்ப கூட அவள் என்னோட சண்டை பிடித்தாள். கிளியரா பிள்ளையே? அப்ப அடுத்த வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப கூட நான் டிவி பார்த்தேன். சொல்லுங்க. இப்ப கூட நான் டிவி பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? even now I பார்த்ததுன்னு சொல்றது watched TV. even now I watched TV. இப்போ கூட நான் டிவி பார்த்தேன். கிளியரா பிள்ளைகள்? இப்போ கூட நான் டிவி பார்த்தேன். இப்போ கூட நான் சாப்பிட்டேன். இல்லாட்டி இப்போ கூட நான் சமைத்தேன். சமைக்கிறதுக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? cook. cook ர பாஸ்ட் என்ன? cooked. cooked. என்ன சொல்ற? cooked. அப்ப I cooked என்ன? rice. அப்ப even now I cooked rice. இப்ப கூட நான் சோறு சமைத்தேன். கிளியரா பிள்ளைகள்? அப்ப உங்களுக்கு படிச்ச விஷயம் 100% தெளிவாக விளங்கிக்கும் என்று நான் 100% நம்புகின்றேன். இதுல பாஸ்ட்ல உங்களுக்கு ரெண்டு கேள்வி நான் தரேன். ஒன்று எழுதிக்கொள்ளுங்க. இப்ப கூட அவன் பாட்டு பாடினான். இப்ப கூட அவன் பாட்டு பாடினான். முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, இப்ப கூட அவன் தூங்கினான். இப்ப கூட அவன் தூங்கிட்டான். சரி, தூங்கிட்டானா? இப்ப கூட அவன் தூங்கிட்டான். முதலாவது கேள்வி என்ன? இப்ப கூட அவன் பாட்டு பாடினான். இரண்டாவது கேள்வி, இப்ப கூட அவன் தூங்கிட்டான். கிளியரா? இந்த ரெண்டு கேள்வியும் செஞ்சு மொத்தம் உங்களுக்கு 6 கேள்வி தந்துக்கிறேன். அந்த 6 கேள்வியும் செஞ்சு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய வீடியோ உங்களுக்கு 100% உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகின்றேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிழைகள் விடப்பட்டால், ஏதாவது நாங்கள் பேச்சு வழக்கில் ஏதாவது பிழைகள் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் வந்து அடுத்த வீடியோக்குள்ள அடுத்த கிளாஸில் வந்து அந்த பிள்ளைகளை திருத்திக் கொள்கிறோம். ஓகே, இதில் நான் வீடியோ முடிச்சு கொள்கின்றேன். எனது பாடத்தையும் முடிச்சு கொள்கின்றேன். அடுத்த ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, பாய்.